பெரியர் அண்ணா கலைஞரின் பேரன், முதல்வரின் துணை, திராவிடத்தின் இணை, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் திராவிடம் போல் வாழ்க நூற்றாண்டு. இங்கனம், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட திமுக. அண்மை செய்தியை பார்க்கிறோம். கடலூரில் கனமழை பெய்து வரும் நிலையில் நீர்நிலைகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. நீர்நிலைகளுக்கு அருகில் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என கடலூர் மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. மேலும் அனைத்து துறை அலுவலர்களும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக கடலூரிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர், ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களையும் தொடர்ந்து கனமழை பெஞ்சிட்டு வருது. கடலூர்லையும் கனமழை பெய்து வரும் நிலையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டிருக்காங்க? பொதுமக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டு வருது? வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடலூரை நோக்கி வரலாம் எனவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் தேசிய பேரிடர் மீட்பு குழு கடலூரில் முகாமிட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் கடற்கரை ஒட்டியுள்ள 49 மீனவ கிராமங்களும் கண்காணிக்கப்படுகிறது. ஏனென்றால் முதலில் பாதிக்கப்படுவது அவர்கள்தான். அதன் பிறகுதான் விவசாயம், இப்படி பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். தற்போது இருக்கும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது கடலூர் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய மழையை 30ஆம் தேதி வரை தரும் என்றும் சொல்லப்படுகிறது. புயலாக மாறுவதற்கான வாய்ப்பில்லை என்றும் சொல்லப்படுகிறது. புயலாக மாறவில்லை என்றால் மழை அதிக அளவு இருக்கும். இதன் காரணமாக அனைத்து நீர்நிலைகளும் மிகப்பெரிய அளவில் தண்ணீர் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தகவல் கிடைத்து அதன் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்தமாக நீர்நிலைகள் கண்காணிக்கப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தில் 210 ஏரிகளும் கண்காணிக்கப்படுவது மட்டுமல்லாமல் ஆறுகள் அனைத்துமே தற்போது கண்காணிக்கப்படுவது. காரணம், ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக மக்களை அந்த பகுதி தாழ்வான பகுதியிலிருந்து வெளியேற்றுவதற்காக 48 இடங்களில் புயல் பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி என்பது கடற்கரை ஒட்டியுள்ள கடலில் சீட்டம் தாழங்குடா கிராமம் பகுதி. இந்த பகுதி ஏற்கனவே சுனாமியின் போதும் பாதிக்கப்பட்டது, தானிய புயல் சமயத்திலும் பாதிக்கப்பட்டது. இந்த பகுதியில் இருந்த மரங்கள் எல்லாம் அழிந்துவிட்டது. அதன் காரணமாகத்தான் இந்த பகுதியில் தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டது. அந்த தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டாலும் கடலில் சீற்றம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் மீனவர்கள் என்ன நடக்குமோ என்ற ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள். நம்முடன் தாழங்குடா கிராமத்தை சேர்ந்த மீனவர் அவர் கேட்கலாம். ஐயா வணக்கம். எந்த அளவுக்கு இந்த காற்றோட தாக்கம் உங்களுக்கு இருக்குது? அலையோட சீற்றம் எப்படி இருக்குது? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இதெல்லாம் முன்னையோட எங்களுக்கு ரொம்ப பயமா தான் இருக்குது. இப்போ கடல் கொந்தளிக்கிற சூழ்நிலை, போட்டெல்லாம் எங்கே கொண்டு நிறுத்தணும்னு சொல்ல முடியல. எங்களுக்கு ரொம்ப அச்சமாக தான் இருக்குது. ஏதோ ஒரு தூண்டில் வளைவு கட்டி கொடுத்துருந்தாவையா ஓரளவு மக்கள் எல்லாம் உள்ள போட்டுகள்லாம் உள்ளே கொண்டு கட்டிடுவாங்க. எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்காது. இப்போ கடல் நெருங்கின்னு வந்துருக்குது. கல் கொட்டும் போது கொஞ்சம் தள்ளிச்சு. இப்போ முன்கூட்டி தள்ளிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறதுக்கோசம் உள்ளுக்கு போகிற மாதிரி தெரியல. போட்டெல்லாம் எல்லாம் கடல்கார ஓட்டை தான் நிறுத்தி வச்சிருக்கிறோம். இன்னும் ஒரு 20 மீட்டருக்குள்ள தான் இருக்குது. இன்னொரு வர போட்டெல்லாம் எங்கே கொண்டு நிறுத்துன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப அச்சமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி என்பது தாழங்குடா கிராமம். இந்த தாழங்குடா மீனவ கிராமத்தில் தான் கடற்கரை ஒட்டியே இந்த படகுகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் 20 மீட்டர் மட்டுமே இந்த கடல் நீர் உள்புவதற்கான இடம் இருக்கிறது. ஒருவேளை காற்றின் வேகமும் கடல் சீற்றமும் அதிகரித்தால் இந்த படகுகளாம் எடுத்து செல்வது மிகப்பெரிய சிரமமாகும். எனவேதான் இந்த பகுதியில் தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என்பது இந்த கிராம மக்களின் வேண்டுகோளாக, நீண்ட நாள் வேண்டுகோளாக இருக்கிறது. ஆனாலும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால் மீனவர்கள் என்ன நடக்குமோ என்ற ஒரு அச்சத்தில் தான் இருக்கார்கள். மாவட்டம் முழுவதும் அனைத்து துறை அதிகாரிகளாக இருந்தாலும் இயற்கைக்கு முன்பாக நாம் எதுவுமே செய்ய முடியாது என்பது ஒவ்வொரு முறையும் இயற்கை நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறது. 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட தானிய புயல் சமயத்திலிருந்தே இந்த பாதிப்பு என்பது மீனவ கிராமங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. கடலூரில் கனமழை பெய்து வரும் நிலையில் அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்னு குறிப்பிட்டதற்கு நன்றி ஸ்ரீதர். பெரியர் அண்ணா கலைஞரின் பேரன், முதல்வரின் துணை, திராவிடத்தின் இணை, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் திராவிடம் போல் வாழ்க நூற்றாண்டு. இங்கனம், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட திமுக.